எத்தனையோ அடியார்கள் உண்மையான அன்போட உன்னை வந்து வணங்கி திருமுறை பாடல்களை பாடி இடைமருதா மகாலிங்கான்னு உருகி வழிபடுறாங்க. நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தனா நிக்கிறனே ஒழிய என்கிட்ட உண்மையான அன்பு பக்தி இதெல்லாம் இல்லை. சரி, மனசாவு சுத்தமா இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. உண்மையான அன்போட உன்னை பணியறதும் இல்லை, உன் புகழை பாடுறதும் இல்லை, நான் இதுவரைக்கும் செய்த தவறுகளுக்கு வருந்தி திருந்தவும் இல்லை. இந்த கூட்டத்துல கடைசி ஆள் நான் தான். இருந்தாலும் இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னு, என்னை திருத்திக்கணும்னு, உன் மீது பக்தி செய்யணும்னு இப்ப எனக்கு கொஞ்சமா தோணுது. மகாலிங்கா, இந்த உலகத்துல எனக்கு நடக்கிற எல்லா நன்மை தீமைகளுக்கும் என்னுடைய அறியாமை காரணமா இருந்தாலும் நீ மட்டும் லேசா என்னை பார்த்து உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அதெல்லாம் ஒரு நொடியில காணாம போய் எனக்கு நல்ல கதி கிடைச்சிருமே. இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே அணையர் நிற்க யானும் ஒருவன் பக்தி என்பதோர் பாடும் மின்றி சுத்தனாயினும் தோன்றாக்கடையேன் நின்னை இறைஞ்சிலன் ஆயினும் ஏத்திலனாயினும் வருந்திலனாயினும் வாழ்த்திலனாயினும் சுருதி இருப்பன் கண்டாய் பெரும நின்னுலகு அனைத்தினும் நன்மை தீமை ஆனவை நின் செயல் ஆதலின் நானே அமையும் நலமில் வழிக்கேன்னு 11ஆம் திருமுறை திருவிடை மருதூர் மும்மணி கோவில வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்து பிள்ளையார் அருள் செய்கிறார். அதனால நாம இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ பரவாயில்ல, சரி போகட்டும். இனியாவது நாம செய்த தவறுகளுக்காக வருந்தி திருந்தி இடைமருதா மகாலிங்கான்னு உண்மையான அன்போடு அவரை கூப்பிட்டு உருகி வழிபட்டா எத்தனையோ பிறவிகள்ல செய்த பாவம் போறதோட நமக்கு அடுத்து ஒரு பிறவி கிடைக்காத நல்ல கதியும் கிடைக்கும்.